வெல்கம் டு ஈஸியா ஹிந்தி கத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம டே 17ல பாஸ்ட் டென்ஸை பத்தி பார்க்க போறோம். ஹிந்தியில பாஸ்ட் டென்ஸை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா பி வெர்ப், அதாவது நான் இருந்தேன், இருந்தாள், இருந்தான், இருந்தார்கள் அப்படின்னு சொல்லும் போதுங்க, அதாவது ஒரு இடத்துல இருக்கிறத பத்தியோ, இல்ல ஒரு ப்ரொஃபஷன், அதாவது டீச்சராக இருந்தேன், டீச்சராக இருந்தான், இருந்தார்கள் அப்படிங்கும்போதோ நம்ம வந்து தா, தி, தே அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். அதை நம்ம இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட் டென்ஸில் 2வது வீடியோங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருப்போம் யூடியூப்ல. அதோட லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த தா, தி, தேங்கிறத ஆண்பாலுக்கு, பெண்பாலுக்கு, ப்ளூரலுக்குன்னு பலவிதமாக நம்ம மாற்றி பயன்படுத்துவோம். அப்போ இந்த தா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆண்பாலில் ஒருமைக்கு நம்ம பயன்படுத்துறது. இப்போ பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அவன் வீட்டில் இருந்தான். வ கற்பல் தா. இது பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கில் ஓ கற்பே தா, அவன் வீட்டில் இருந்தான். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபெமினைன் ஒருமையில பேசும்போது பார்த்தீங்கன்னா அவள் சந்தோஷமாக இருந்தாள் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஓ குஸ் தி. வ குஸ்தி. வகுனா எழுத்து வடிவத்தில் பேசும்போது வக் அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சு வடிவத்தில் பார்த்தீங்கன்னா ஓ ஓ குஸ் தி, அவள் சந்தோஷமாக இருந்தாள். இதே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரல் பன்மையை பேசும்போதும் மரியாதையாக பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா நம்ம தே அப்படிங்கிறத பயன்படுத்துவோங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. அவர்கள் கோவிலில் இருந்தார்கள். நேற்று அவர்கள் கோவிலில் இருந்தார்கள் அப்படின்னு வச்சுக்கோமே. பாருங்க, வே மந்திர் மே தே அப்படின்னு இருக்குங்களா? நம்ம நேற்றுன்னு சொல்லும்போது கல் வே, கல் வே மந்திர் மே தே. ஆண்கள் மரியாதை, அதாவது ப்ளூரல்ல சொல்லும்போது 4-5 பேர் ஆண்கள் பெண்கள் கலந்துருக்கும் போது சொல்லும்போது இந்த தேங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். இதே வந்து பெண்கள் மட்டும் சொல்லும்போது தீன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதே மாதிரி தான் வந்து மரியாதையா பேசும்போதும் ஒருத்தர் உங்க அப்பா மாதிரி, இல்லை பெரிய நம்மளோட வயசு மூத்தவங்கள, பெரிய ஆஃபீஸர்ஸை, அவங்கள நம்ம வந்து அவர் இவர் தானே சொல்லுவோம். அப்போ அவங்களையும் இந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்துங்க. வே மந்திருமே தே. ஓகேங்களா? இந்த தாங்கிறது சிங்குலருக்கு, ஆண்பாலுக்கும் மேஸ்குலைனுக்கும், தீங்கிறது சிங்குலர் ஃபெமினைன் பெண்பாலுக்கும், தே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளூரலுக்காகவும் ஃபார்முலா ஒரு ரொம்ப மரியாதையாக சொல்லும்போதும் இந்த தேங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பி வெர்ப் ஹூ, ஹே, ஹே, ஹோ இந்த மாதிரிலாம் பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த தா, தி, தேன்னு பார்க்குறோம். இதுக்கான அர்த்தத்தை பாருங்க, இந்த ப்ராக்கெட்லேயே கொடுத்துருக்கேன். தாங்கிறதுக்கு ஆண், ஆண் வந்துட்டு ஆண்கிறது சாரி, தா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆண்பால் ஒருமைக்கும், தீங்கிறது பெண்பால் ஒருமைக்கும், தேங்கிறது நம்ம ப்ளூரல் ஃபார்முக்கும் மரியாதையாக சொல்லக்கூடிய இடத்துலையும் இந்த தேங்கிறத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட், ஸோ எதுக்கெல்லாம் இந்த தாங்கிறத பயன்படுத்தலாம், தீங்கிறத பயன்படுத்தலாம், தேங்கிறத பயன்படுத்தலாங்கிறத இங்கே நான் உங்களுக்கு தனியாக டேபிள் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க. தாங்கிறத மே, நான், ஒரு ஆண் சொல்லும்போது அவங்க சொல்லும்போது இந்த தாங்கிறத பயன்படுத்துவாங்க. இப்போ பாருங்க, நான் வீட்டில் இருந்தேன். மே கர்ப்பே தா. சரிங்களா? நெக்ஸ்ட் தூ, தூங்கிறது நீ. நம்மளோட சின்ன பசங்க, இல்லை நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடியவங்கள இந்த தூங்குறத சொல்லுவோம். தூ கர்ப்பே தா. சரிங்களா? தூ கர்ப்பே தா. நெக்ஸ்ட் ஓ, ஓ மற்றும் ஏ ரெண்டையும் வச்சுக்கலாங்க. ஓனா அவன் அவள் ரெண்டுக்குமே பயன்படுத்தலாம். ஏங்கிறது அவன் இவன் இவளுக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம ஆணுக்கு பயன்படுத்த போறோம். ஓ அவன், ஏ இவன். ஓ கர்ப்பே தா, ஏ கர்ப்பே தா, அவன் வீட்டில் இருந்தான், இவன் வீட்டில் இருந்தான். சரிங்களா? நெக்ஸ்ட் தி, அதுலயும் பாத்தீங்கன்னா மேங்கிறத பாக்குறோம். ஒரு பெண் சொல்லும்போது, ஒரு பெண் வந்து அவங்களுக்கு சொல்லும்போது நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மே கர்ப்பே தி, தூ கர்ப்பே தி, ஓ கர்ப்பே தி, ஏ கர்ப்பே தி. நீ வீட்டில் இருந்தாய், அவன் வீட்டில் இருந்தான்,
சாரி, அவள் வீட்டில் இருந்தால், இவள் வீட்டில் இருந்தால் அப்படின்னு சொல்ற மாரி வரும். நெக்ஸ்ட்டு தே. இது பார்த்தீங்கன்னா, ப்ளூரல் ஃபார்ம்லயும் மரியாதையா சொல்லும்போதுங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ளூரல்ல பார்க்கலாம். ஹம் நாங்கள். ஹம் கர் பே தே நாங்கள் வீட்டில் இருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஓ. ஓங்கிறது ப்ளூரல் ஃபார்ம்லயும் சொல்லும்போதுங்க. அவர்கள். சரிங்களா? ஓ, வே. வே கர் பே தே. ஏ கர் பே தே அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம்லயும், இதே வந்துட்டு ஒரு மரியாதையா சொல்லும்போது, ஆப் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம செகண்ட் பெர்சன நீங்க வீட்டில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆப் கர் பே தே. தும் கர் பே தே. ஸோ இந்த மாரி நம்ம பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு. இந்த டேபிள் உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா புரிய வைக்கிற மாரி இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு பாருங்க. மே ஆண்பால் சொல்லும்போது தா. செகண்ட் மே பெண்பாலுக்கு தி. நான் இருந்தேன். அப்படியே வந்துட்டு 2 விதமா சொல்லும். ஒரு ஆண் சொல்லும்போது தானும், பெண் சொல்லும்போது தீன்னும் மாறிக்கும். அதே மாரி ஏ, ஓ ஒரு ஆணை சொல்லும்போது தா. ஏ, ஓ ஒரு பெண்ணை சொல்லும்போது தி. ஹம், தே. ஆப் ஒரு ஆண சொல்லும்போது தே அப்படின்னும், ஒரு பெண்ண சொல்லும்போது தி அப்படின்னும். ஏன்னா இது வந்து நம்ம ஃபார்மலா சொல்றோம் இல்லைங்களா? ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு அவங்க மரியாதையா சொல்லும்போது இந்த தீங்கிற வார்த்தைய தான் நம்ம பயன்படுத்துவோம். அதே மாரி ஏ, ஓ அவர்கள், இவர்கள்ன்னு சொல்லும்போது, அதே மாரி ஒரு ஆண்களா இருக்காங்க, இல்ல ஆண்கள், பெண்கள் எல்லாம் கலந்து இருக்க இடத்துல, நம்ம அவங்கள சொல்லும்போது தேங்கிற வார்த்தைய பயன்படுத்தணும். பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா, தி அப்படிங்கிறத பயன்படுத்தணுங்க. இதே நம்ம வந்து ஒரு சிலர பேர் சொல்லி சொல்றோம். ராஜேஷ், கமலா அப்படின்னு இருக்கவங்கள, அத நம்ம எப்படி பயன்படுத்தணும்? சேம் இந்த ஏ, ஓக்கு பயன்படுத்துறோம் பார்த்தீங்களா? அதே மாரி தா, தி அப்படின்னு பயன்படுத்தணும். இதே இந்த கண்ணன்ங்கிறத நம்ம மரியாதையா சொல்றோம்னு வைங்களேன், அவங்கள சொல்லும்போது இந்த தே அப்படிங்கிற வார்த்தைய நம்ம பயன்படுத்தணும். புரிஞ்சுங்களா? அதாவது கண்ணன் அவன் அங்க இருந்தான். உங்களோட வயசுக்கு இருக்க ஈக்குவலா இருக்கக்கூடிய ஆளா இருந்தா, அங்கே இருந்தான் அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். இதே வயசு மூத்தவரா இருந்தாருன்னா, ஒரு பெரிய ஆபீசரா இருக்கும்போது அவங்கள வந்து என்ன சொல்லுவோம்? அங்க கண்ணன் அங்க இருக்காரு, இருந்தாரு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்போ இந்த தே அப்படிங்கிற வார்த்தைய நம்ம பயன்படுத்தணும். நெக்ஸ்ட்டு இந்த ஆண்பால் ஒருமையில பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேக்கு பார்த்தீங்கன்னா, நான் இருந்தேன். நான் வீட்டில் இருந்தேன். நான் டாக்டராக இருந்தேன். அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். மே டாக்டர் தா. மே டாக்டர் தா. மே घर पे था. நான் வீட்டில் இருந்தேன். மே குஷ் தா. நான் சந்தோஷமாக இருந்தேன். நெக்ஸ்ட் பாருங்க. ஓ டாக்டர் தா. அவன் மருத்துவராக இருந்தான். அவன் டாக்டரா இருந்தான். அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல இது சொல்றதுங்க. அவன் ஃபர்ஸ்ட் அப்போ வந்து டாக்டரா இருந்தான் அப்படின்னு சொல்ற மாரி மென்ஷன் ஆகும். இப்ப என்னன்னா அந்த வேலைய பார்க்கலன்னு அர்த்தம். ஓகேங்களா? அவன் டாக்டரா போன கொஞ்சம் கடந்த காலத்துல இருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரியான வார்த்தைய நான் பயன்படுத்தணும். பிரின்சிபலா இருந்தாரு, டீச்சரா இருந்தாருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? உங்க அப்பாவையோ, இல்ல வேற யாரோ உங்க ஃப்ரெண்டையோ சொல்லும்போது கூட, அவன் வந்து மிலிட்டரில இருந்தான். அவன் வந்து அந்த கம்பெனில மேனேஜரா இருந்தான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாரி இடங்கள்ல நம்ம இந்த மாரி தான் பயன்படுத்தணும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. அவன் வீட்டில் இருந்தான். ஓ घर में था. அதே மாரி பெண்பாலுக்கு பார்க்குறோம். மே நான் வீட்டில் இருந்தேன். மே घर में थी. இது வந்து ஒரு பெண் சொல்றாங்கன்னு சொல்லும்போது அப்படி சொல்லணுங்க. ஓகேங்களா? இப்ப நான்ங்கிறனால நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லி தரேன். நீங்க ஒரு ஆணா இருக்கீங்கன்னா, நீங்க இந்த மாரி பேசக்கூடாது. ஒரு பெண் தான் இப்படி பேசணும். ஓகேங்களா? இதே மாரி தா வந்துச்சு பார்த்தீங்களா? அதுலருந்து மே, घर में தான்னு இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ஒரு பெண் பேசக்கூடாது. ஒரு பெண் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மே घर में थी. घर पे थी அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட். ஓ டீச்சர் थी. அவள் ஆசிரியையாக இருந்தாள். சரிங்களா? அவள் டீச்சரா இருந்தாள். ஓ மேரி தோஸ்த் தி. அவ என் தோழியா இருந்தாள். அவ என் ஃப்ரெண்டா இருந்தா அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாரி வார்த்தைய பயன்படுத்தணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதிலே ப்ளூரலாவும், ப்ளூரலாவும் சொல்லும்போது, ஹம் தே நாங்கள் இருந்தோம். ஹம் கர் பே தே. ஹம் ஸ்கூல் பே தே. ஹம் காலேஜ் பே தே. ஹம் ஆஃபீஸ் பே தே. அப்படின்னு நம்ம எந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது இப்படி குறிச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, என்ன நம்ம வந்து ப்ரொஃபஷனல் இருந்தோம். ஒரு நாங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம்னு சொல்லும்போது, ஹம் தோஸ்தே தே அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நாங்க கம்பெனில எம்ப்ளாயர்ஸா இருந்தோம். அப்படிங்கிற மாரி இடத்துலலாம் வந்துட்டு நம்ம இந்த மாரி தான் பயன்படுத்தணும். இந்த ஹம்முக்கும், தேக்கும் நடுவுல நம்ம என்ன ப்ரொஃபஷனல் இருந்தோம். அதாவது டீச்சரா இருந்தோம், போலீஸா இருந்தோம்,
மிலிட்ரியில இருந்தது. அந்த மாரி நெறைய என்னென்ன வேலைகள் இருந்தீங்களோ, கடந்த காலத்துல இருந்தீங்களோ, ஸ்டூடெண்ட்டா இருந்தோம். இந்த காலேஜ்ல நாங்க ஸ்டூடெண்ட்டா இருந்தோம். அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்போ வந்து இந்த மாரி பயன்படுத்தணுங்க. நெக்ஸ்ட் ஆப். நீங்கள் இருந்தீர்கள். நீங்க டீச்சரா இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆப் டீச்சர் தே. ஆப் டீச்சர் தே. ஆப் குஷ் தே. நீங்கள் சந்தோஷமா இருந்தீங்க. நெக்ஸ்ட் அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். ஓ லோக். ஓ லோக்ன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க, அவர்கள், அந்த மக்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது மாரி இடத்துல இந்த லோக்ங்கிறது பார்த்தீங்கன்னா, மக்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்றதுங்க. லோக் சபா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இல்லைங்களா? அதாவது பார்லிமென்ட்ல லோக்சபா, ராஜ்யசபான்னு இருக்கும். லோக்சபாங்கிறது மக்கள் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணக்கூடிய மக்கள் மூலமாக போகக்கூடியவங்க லோக்சபா. சரிங்களா? ராஜ்யசபாங்கிறது நம்ம ஏற்கனவே இங்க செலக்ட் பண்ணி வச்சிருப்போம் பார்த்தீங்களா? எம்.எல்.ஏக்கள். அவங்க வந்து எல்லாம் ஓட்டு போட்டு, அவங்க ஒரு 35, 40 பேர் அவங்க அப்படி 35 பேர் ஓட்டு போட்டு அப்படியே ஒருத்தர் அனுப்புவாங்க. அவங்க வந்து ராஜ்யசபா. ஸோ இந்த லோக்ங்கிறது மக்கள். அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். "ஓ லோக் குஷ் தே." ஸோ இதுவரை நம்ம வந்து பாசிட்டிவ் ஃபார்மேட்ல பார்த்தோங்க. இப்ப நம்ம நெகட்டிவ்ல பார்க்க போறோம். நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இங்க இடையில வந்து நஹி அப்படிங்கிற மாரி சேர்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். மே இருக்குன்னா மே, நடுவுல வந்து ஆப்ஜெக்ட். கர் மே, காலேஜ் மே. சரிங்களா? நஹி, நஹினா இல்லை. தே, சாரி தா. மே கர் மே நஹி தா. நான் வீட்டில் இல்லை. அந்த டைம்ல இல்ல. சரிங்களா? அதாவது இதான் சொல்லும்போது நேத்து நான் வீட்ல இல்ல அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்போ இந்த மாரி பயன்படுத்தணுங்க. மே கர் மே நஹி தா. இதுல பாருங்க, நான் சாரி அவன் வீட்டில் இல்லாமல் இருந்தான். நேத்து அவன் வீட்ல இல்ல. இது வந்துட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மட்ல கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆகலாம். நான் சொல்லக்கூடியது நல்லா கவனிச்சுக்கோங்க. அவன் நேத்து வீட்ல இல்ல அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா? சிம்பிள் அவ்வளவுதான். அவன் வீட்ல இல்ல. நேத்து அவன் வீட்ல இல்லங்கும்போது, கல் वो घर में नहीं था. कल वो ऑफिस में नहीं था. कल वो स्कूल में नहीं था. அப்படின்னு எந்த இடத்துல இருக்குன்னு அந்த இடத்த நம்ம மென்ஷன் பண்ணா போதும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, கல் वो खुश नहीं था. அவன் நேத்து சந்தோஷமா இல்ல. அப்படின்னு பன்மையா சொல்லும்போது, அது மாரி சொல்லிக்கலாங்க. நெக்ஸ்ட் இதுல பாருங்க, இந்த நஹி, நஹிங்கிறத தா, தி, தேங்கிறது சேம் அதே மாரி தான். உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு குடுத்துருக்கேன். அவன் டாக்டராக இல்லை. ஓ டாக்டர் நஹி தா. நான் சந்தோஷமாக இல்ல. மே குஷ் நஹி தா. நான் அப்போது சந்தோஷமாக இல்லை. அப்போதுங்கிற வார்த்தைய சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போதுங்கிறதுக்கு தப். தப் மே குஷ் நஹி தா. நான் அப்போ சந்தோஷமா இல்ல. சரிங்களா? இதே வந்துட்டு அ தீக்கு மே குஷ் நஹி தி. நான் சந்தோஷமாக இல்லை. நான் அப்போ சந்தோஷமா இல்ல. நேத்து நான் சந்தோஷமா இல்லங்கும்போது, கல் மே குஷ் நஹி தி. கல் மே குஷ் நஹி தி. அப்படின்னா என்ன அர்த்தங்க? இப்போ மச் பெட்டர். நான் அதுலருந்து வெளிய வந்துட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றது மாரிங்க. நான் அப்ப சந்தோஷமா இல்ல. நெக்ஸ்ட்டு, "ஓ டீச்சர் நஹி தி." அவள் டீச்சராக இல்லை. அவள் டீச்சர் இல்ல. ஒரு சொல்றாங்க, அவங்க அந்த கம்பெனில அந்த ஸ்கூல்ல டீச்சரா வேல பார்த்தாங்களா? அப்படின்னு. இல்ல அவ டீச்சரா வேல பார்க்கல. அவ ஆஃபீஸ்ல வேல பார்த்தா அப்படின்னு சொல்லும்போது, "वो टीचर नहीं थी. वो ऑफिस में काम करती थी." அதாவது இது வந்து ஆக்ஷன் வெர்ப்ல வருங்க. ஸோ அத நம்ம பின்னாடி பார்க்கலாம். பாருங்க அடுத்து நஹி தே. ஹம் घर में नहीं थे. நாங்கள் வீட்டில் இல்லை. நாங்கள் வீட்டில் இல்லை. ஹம் घर में नहीं थे. आप ठीक नहीं थे. நீங்கள் சந்தோஷமாக இல்லை. அதாவது இது பாஸ்ட் டென்ஸ் சொல்ற மாரிங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எஸ் ஆர் நோ கொஸ்டின்ல கேட்க போறோம். அதாவது "நீ வீட்ல இருந்தியா?" அப்படின்னு கேட்கணும். "நேத்து நீ வீட்ல இருந்தியா?" அப்படின்னு கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் கியா அப்படிங்கிறத முன்னாடியோ, அந்த வார்த்தைக்கு முன்னாடியோ இல்ல பின்னாடியோ போட்டுக்கணுங்க. இப்ப பாருங்க, கியாங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்குங்களா? அடுத்து சப்ஜெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட். கர் மேன்னு வச்சுக்கோங்களேன். மே, கர் மே, அடுத்து தா, தி, தே. சரிங்களா? கியா இந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஓன்னு வச்சுக்கோங்களேன். அவன். கியா ஓ கர் மே தா? கியா ஓ கர் மே தா? அவன் வீட்டில் இருந்தானா? இதுல பாருங்க சில எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருக்கேன். அவன் சந்தோஷமாக இருந்தானா?
क्या वो कुछ था? क्या वो कुछ था? அவள் நலமாக இருந்தாளா? क्या वो ठीक थी? நீங்கள் இருந்தீர்களா? நீங்க அங்க இருந்தீங்களா? அப்படின்னு கேட்கிறதுக்கு क्या आप थे? क्या आप थे? அவர்கள் பள்ளியில் இருந்தார்களா? क्या वो लोग स्कूल में थे? இதுல பாத்தீங்கன்னா, அந்த क्याங்கிறத முன்னாடி மட்டும் இல்லைங்க, பின்னாடியும் பயன்படுத்தலாம். இப்ப பாருங்க, वो कुछ था क्या? वो कुछ था क्या? அவன் சந்தோஷமா இருந்தானா? அவ்வளவுதான். ஜஸ்ட் வந்து முன்னாடி போடுறத பின்னாடி போட்டுக்க போறோம். அவ்வளவுதாங்க. वो ठीक थी क्या? वो ठीक थी क्या? டீக்ங்கிறத நம்ம டீக் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம உச்சரிக்கலாம். டீக். சரிங்களா? वो ठीक थी क्या? அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு WH கொஸ்டின்ல பார்க்க போறோங்க. WH கொஸ்டின்ங்கிறது நத்திங் பட் நம்ம என்ன, எங்கே, எப்போது, எப்படி அப்படின்லாம் கேள்வி கேட்போம் பார்த்தீங்களா? அதுதான் வந்துட்டு WH கொஸ்டின். சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் குடுத்துருக்கேன் பாருங்க. யார் அப்படிங்கிறத கோன், கோன்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் எங்கே, கஹா, எப்போது, கப், ஏன், கியூ, எப்படி, कैसा, कैसी, கைசா, கைசி, கேசா 2 விதமா கைசா அப்படின்னு சொல்லலாங்க. கேசா அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி அ கைசி, கேசி அப்படின்னு சொல்லலாங்க. இதுல சில எக்ஸாம்பிள்ஸ நம்ம பார்க்கலாம். அவன் யார்? "वो कौन था? वो कौन था?" இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல கேட்கும்போது அப்படி கேட்கணுங்க. ஒருத்தவங்க சொல்றாங்க, "நேத்து நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தன் வந்தான். யார் வந்தா?" அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா? அந்த மாரி இடங்கள்ல "वो कौन था?" அப்படின்னு கேட்கலாம். இதே பிரசன்ட் டென்ஸ் வந்து பக்கத்துல இருக்காங்க. அவன் யாருன்னு கேட்கும்போது, "वो कौन है?" அப்படின்னு கேட்கணும். ஓகேங்களா? பாருங்க, "நீங்கள் எங்கே இருந்தீர்கள்?" "तुम कहाँ थे?" "तुम कहाँ थे?" "நீங்கள் எப்போது அலுவலகத்தில் இருந்தீர்கள்?" "आप कब थे ஆஃபீஸ் में?" "आप ஆஃபீஸ் में कब थे?" அப்படின்னு கேட்கலாங்க. நெக்ஸ்ட்டு, "அவள் ஏன் சோகமாக இருந்தாள்?" "वो क्यों थी उदास?" உடாஸ்னா வந்துட்டு சோகமா இருக்கிறதுங்க. நெக்ஸ்ட்டு, "சாப்பாடு எப்படி இருந்தது?" "கானா கைசா தா?" "கானா கைசா தா?" ஸோ, நம்ம இந்த இடங்கள் இதுவரை பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த நடுவுல சேர்க்கக்கூடிய வார்த்தைகள் நெறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆகலாம். 3 ஃபார்மேட்டா அத சொல்லலாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு பாருங்க. இடத்த சொல்றதுக்குங்க. அதாவது வீடு, ஆஃபீஸ், ஸ்கூலு, காலேஜு, ரயில்வே ஸ்டேஷன் என்ன வேணாலும் அந்த இடத்த "நீங்க அங்க இருந்தியா?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த இடத்தோட பேர நம்ம சொல்லிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச வரையும் வந்துட்டு அதாவது ஹிந்தில தெரியுதுன்னா, அந்த ஹிந்தி பேர சொல்லுங்க. இல்லையா, இங்கிலீஷ்லயும் நீங்க பயன்படுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பண்பு. பண்புங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு அதாவது இந்த உணர்ச்சிகள் சொல்லுவோம் பார்த்தீங்களா? நான் சந்தோஷமா இருந்தேன், ம பலமா இருந்தேன், நான் அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன், நான் வீக்கா இருந்தேன், அப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்போ வந்துட்டு அந்த குஷ், அ தக்கானா வந்து வீக்கா இருக்குங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள நம்ம பயன்படுத்தணும். 3வது இடம் பார்த்தீங்கன்னா, புரொஃபஷன். அதாவது நான் டீச்சரா இருந்தேன், நான் போலீஸா இருந்தேன், நான் மேனேஜரா இருந்தேன், நான் ஸ்டூடெண்ட்டா இருந்தேன், நான் வந்து லெக்சரா இருந்தேன். அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த புரொஃபஷன்ங்கிறது நம்ம பயன்படுத்தலாம். இன்னும் அதிகமா வந்துட்டு, அ முன்னாடி சில வார்த்தைகள் நம்ம சேர்ப்போம். அதாவது டைம சொல்றதுக்காக. இல்லைங்களா? நேத்து நான் அங்க இருந்தேன். போன வாரம் அங்க இருந்தேன். அந்த மாரியான வார்த்தைகளும் நீங்க நெறைய தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இதுல பார்த்தீங்கன்னா, இந்த கல் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நேற்று, பர்சோம். பர்சோம்னா முந்தா நேத்து அப்படின்னு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? இல்லாட்டி அந்த நாள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, உஸ் தீன், உஸ் தீன். ஸோ, இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஃபார்முலாவ குடுத்துருக்கோம். சப்ஜெக்ட், டிஸ்கிரிப்ஷன். அதாவது டிஸ்கிரிப்ஷன்னா நீங்க வந்துட்டு என்ன சொல்றீங்க? அதாவது எந்த இடத்துல இருந்தோம், என்ன ப்ரொஃபஷன்ல இருந்தோம், இல்ல என்ன ஃபீலிங்ஸ்ல இருந்த உணர்ச்சிகள வந்து சொல்றதுக்கு நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன சொல்றோங்க. அடுத்து தா, தி, தே. சேம் இதுக்கு முன்னாடி நீங்க கத்துக்கிட்டது தாங்க. இதுல வந்து நெகட்டிவ் ஃபார்மேட்ல ஜஸ்ட் அந்த தா, தி, தேக்கு முன்னாடி நஹி அப்படிங்கிறத சேர்க்க போறோம். எஸ் ஆர் நோ கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம கியா அப்படிங்கிறத சேர்க்க போறோம். WH கொஸ்டின்ங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஜெக்ட்க்கு பின்னாடி அந்த WH கொஸ்டின் சேர்க்க போறோம். என்னென்னங்க? கியா, கஹா, கப், கியூம், கேசே இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம சேர்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இதுல எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் ரொம்ப கம்மியா தான் குடுத்துருக்கேன். உங்களுக்கு அடுத்து ஒரு 3 வீடியோல பார்த்தீங்கன்னா, நெறைய எக்ஸாம்பிள்ஸோட வந்துட்டு ஒரு 3 வீடியோ குடுக்குறேன். அதுல மிஸ் பண்ணாம பாருங்க.
அதுல நெறைய ஒவ்வொரு ஃபார்மேட்லயும் ஒரு 15, 20 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க டெய்லி வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களால ஹிந்தி ஈஸியா பேச முடியும். ஸோ இதுதான் நீங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா, மறக்காம நம்ம வீடியோவ வந்துட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ம் ஃபீலிங்ஸ் வந்துட்டு அந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க என்ன நெனைக்கிறீங்க? எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம்? அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, அத பத்தின உங்களுடைய ஃபீட்பேக்ஸையும் நம்மளோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம இந்த சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ ஆல். தன்யவாத்.